ஊரில் தமிழ்நாடு ஆன்மீகத்தை வெறி வச்சிடலான்னு வந்தேன் நான். ஒரு நாளில் இங்கே 2 தடவை சாப்பிட்றாங்க, நான் ஒரு தடவை சாப்பிட்றேன், இந்த பொண்ணு 3 தடவை சாப்பிடுது. நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்து எது சாப்பிட்டா ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியும். காலையில் எழுந்தால் 9 மணிக்குள்ளே ஒரே ஒரு தடவை முழு ஈடுபாடோட ராஜராஜ சோழன் எப்படி வாழணும் அதுக்கு மேலே நல்லா நீங்கள் வாழணும் தானே. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகம். 87 நான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தேன். ஆயிடுச்சு 35 வருஷம். என் வயசால் எங்கே தீஞ்சு போச்சு உங்களுக்கு கூடிய இல்லை சரி இருக்கிறீங்க. உள்ள தமிழ்நாடு ஆன்மீகத்தை வெறி வச்சிடலான்னு வந்தேன் நான். இன்னும் ஸ்லோவாக போகிறோமே. 2025 முடிக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகம், பெரிய ஆன்மீகம் பண்ண வேண்டாம், ஒரு சொட்டு ஆன்மீகம் இவ்வளோதான். இல்லை அந்த ஈசா கிரியா பண்ணணும், அது பண்ண முடியலன்னா இவ்வளோ யார் யாருக்கு முடியுமோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கூட காலையில் எழுந்தால் 9 மணிக்குள்ளே ஒரே ஒரு தடவை முழு ஈடுபாடோட சிவான்னு சொல்ல முடியுமா? ஆமாம் சிவா அப்படி இல்லை, உயிர் போகிற மாதிரி சிவான் ஒரே ஒரு தடவை சொல்ல முடியுமா? என்னத்துக்குன்னா நாம் என்ன பெரிய வேலை பண்ணுறதுன்றது இல்லை, எவ்வளோ தீவிரமாக ஈடுபாடு அதில் தானே இருக்குது. குழந்தை இருக்காங்கம்மா உங்களுக்கு? இருக்காங்கம்மா? அது இப்படி தெரியுமா உங்கள் குழந்தை? அவனு ஹாஸ்பிட்டலில் மாற்றி கொடுத்தா என்ன பண்ணீங்க தெரியல. ஈடுபாடுனால உயிர் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதானே. ஈடுபாடுனால ஆயிடுச்சா இல்லை பெற்றதுனால ஆயிடுச்சா? ஈடுபாடுனால தானே, அவ்வளோதான். ஈடுபாடு வந்துருச்சுன்னா உலகமே நாம் பெற்றின மாதிரி இருக்கணும். உலகத்துக்கே தாயின்னு சொன்னீங்களே இல்லையா ஒரு தடவை? ஈடுபாடு இருந்தால் உங்கள் குழந்தைன்னு உணர்றதுக்கு எதுக்காகன்னா நீங்கள் பெற்றதுனால இல்லை, ஈடுபாடுனால. அந்த ஈடுபாடு கொண்டு வந்தீங்கன்னா பிரபஞ்சமே நாம் பெற்றின மாதிரியே இருக்கும். காலைல 9 மணிக்குள்ளே ஒரு தடவை முழு ஈடுபாடு, ஒரே ஒரு தடவை. திருப்பி 2 மணிக்குள்ளே ஒரு தடவை, திருப்பி படுத்துக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை முழு ஈடுபாடோட நீங்கள் செய்யணும். நீங்கள் 25ன்னு சொல்லிட்டீங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க 24லேருந்து 25க்கு. 25 முடிக்கிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஏதோ 5-6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. குழந்தை விட்டுடுங்க, வேணும்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். 6.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் ஒரு 4 கோடி மக்களானால சிவான்னு சொல்லிடணும். அப்படி பண்ணிடுவீங்களா? கட்டாயமாக பண்ணணும். இது நம்ம கலாச்சாரம், நம்ம உயிருக்கு மூலமானது, நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் மூலமானது இதே தான். பண்ணிடுவீங்களா? இதுக்கு என்ன பெரிய படிப்பு வேணுமா, தெளிவு வேணுமா, என்னென்னமோ வேணுமா? 35 வயசு இங்கே ஆயிடுச்சு எனக்கு தமிழ்நாட்டில். கண்ணு மூடி உட்காந்து ஒரே ஒரு தடவை சொன்னால் போதும். ஈடுபாடு எப்படி இருக்கணும், உயிரே அதில் போயிடணும் அந்த சத்தத்தில். அப்படி சொன்னீங்கன்னா ஒரு தடவை போதும். நீங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஜனத்தொகை இப்படி உச்சரித்தாங்கன்னா பெரிய ஒரு மாற்றம். இதனால் பெரிய என்னென்னமோ பண்ணி சேர்த்து வச்சு அது பண்ணி இது பண்ணி யாரோ சேர்த்திக்கிறாங்க. நம்ம முடிவு, நம்ம திறமைக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் மாதிரி செஞ்சுக்கணும், அவர் ஏதோ கிரீட்டம் போட்டாங்க நாம் கிரீட்டம் போட்டுக்கணும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம திறமைக்கு அனுசாரமாக நம்ம நல்லபடியாக பண்ணிக்கலாம். முக்கியமானது என்ன, இங்கே உட்காந்தா ஒரு முழுமையான மனிதனை உட்காரணும் தானே. அவ்வளோதானே. மித்தது நம்ம பாக்கெட்டில் என்ன இருக்குது, வீட்டில் என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாளில் இங்கே 2 தடவை சாப்பிட்றாங்க, நான் ஒரு தடவை சாப்பிட்றேன், இந்த பொண்ணு 3 தடவை சாப்பிடுது. பரவாயில்லம்மா, சின்ன பொண்ணு சாப்பிடணும் 3 தடவை, பரவாயில்ல. அதனால் நம்ம கலாச்சாரத்தில் எப்படி உட்காந்துக்கணும், எப்படி சாப்பிட்டுக்கணும், என்ன சாப்பிட்டுக்கணும் எல்லாமே இருக்குது. இப்போ அதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன ஸ்விக்கி ஆகிட்டிங்களா? எப்படி வீட்டில் சமைச்சிக்கிறீங்களா? நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்து எது சாப்பிட்டா ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியும், நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இருக்குது.
அது கொஞ்சம் இப்போ எதேதோ ஆயிடுச்சு, அது இது கொஞ்சம் கவனம் வச்சு ஒரு தலைமுறைக்கு இல்லை 2 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி சமைச்சிருந்தாங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, நல்லா சாப்பிடுங்க. என்னத்துக்குன்னா உடலே சாப்பாடு தானே. ஆனால் நம்ம உடலுக்கு நம்ம நடக்கிற பூமிக்கு எல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு எல்லாமே தொடர்பு இருக்குது. இது சரியான முறையில் சாப்பிட்டு வந்தாங்க, ஆரோக்கியமாக புத்துணர்வாக வாழ்னாங்க. இப்போது உட்காந்தா நின்னாத நோய் ஆயிடுச்சு எல்லாருக்கு. என்னத்துக்குன்னா என்ன சாப்பிடணும்னு தெரியல, எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியல. இப்படி பண்ணிக்க வேண்டாம். இவ்வளோ தலைமுறை வாழி வந்திருக்குது என்னத்துக்கு? அவர் புரிஞ்சதெல்லாம் சேர்த்து நம்ம அவருக்கு மேலே நல்லா வாழணும் தானே, இல்லையா? அவரெல்லாம் ஒரு 1000 தலைமுறை வாழி வந்தாங்க. அவர் என்னென்ன புரிஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு சேர்ந்துருக்குது. நாம் அவருக்கு எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா ராஜராஜ சோழன் எப்படி வாழணும், அதுக்கு மேலே நல்லா நீங்கள் வாழணும் தானே. பண்ணணும். இல்லைன்னு என்னத்துக்கு நம்ம வாழ்க்கை? என்னப்பா வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டுமா, இல்லை உள்ளே ஒன்று இருக்குதா? உள்ளே அது கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வெளியே என்னமோ பண்ணிக்கோங்க, பட் உள்ளே இருக்கிறது நல்லா வச்சுக்கணும் தானே. ஒருத்தர் முட்டை அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் இப்படி வச்சுக்கிறாங்க, என்னமோ வச்சுக்குங்க. உள்ளே இருக்கிறது எப்படி, இதுதானே முக்கியமானது. பண்ணிடலாமா? நான் அப்படின்னா 25 கடைசியில் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சிவான் கேட்கணும். நமஸ்காரம்.